என்னை பத்தி என்ன பேசுறாங்கன்னு சொல்லு. உங்களோட growth எப்படி இருந்தது? அப்புறம் ஏர்செல்க்கு அப்புறம் என்ன பண்றாங்க? ஏன் ஏர்செல் வந்து டவுன்ஃபால் ஆச்சு? இந்த மாதிரி ஏர்செல்ல நிறைய பத்தி விஷயங்கள் எல்லாம் வந்து ஏர்செல் வந்துமா அதுதான் சொல்லிட்டேன். வாயில போட்டு துப்புன இது போயிடுச்சு. அதை பத்தி பேசாதீங்க. இனிமே நடக்க வேண்டிய காரியத்தை பேசுங்க. ஆரம்ப கட்ட புள்ளின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார். ஏன்னா தமிழ்நாடு வந்து டோட்டலா வந்து ஒரு பிசினஸ் மேன் வந்து உருவாகியிருக்காங்க அப்படின்னா அவங்க ஹிஸ்டரி வந்து யோசிப்பாங்க. எங்க இருந்து அவர் வந்தாரு? ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் அவர் ஆரம்பிச்ச பிசினஸ் என்ன? அது எப்படி வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போனாரு? இதெல்லாம் பத்தி தான் ஒரு டாக் இருக்கும். அத நான் உங்ககிட்டயே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஸோ உங்களுடைய முதல் விஷயம் அது தெரியறதுனாலமா உனக்கும் லாபம் இல்லை, மக்களுக்கும் லாபம் இல்லை. மக்களுக்கு லாபம் இருக்கக்கூடியதா, அதாவது ஐ வாண்ட் டு பி அ சோர்ஸ் ஆஃப் ஹாப்பினஸ். நான் மக்களின் இன்பத்திற்கும் அவர்கள் எதிர்காலத்தில் உயர்வதற்கும் ஒரு காவன பொருளாக இருக்க விரும்புகிறேன். என்னை நினைத்தாலே இதரோரத்தில் புன்னகை வர வேண்டும் அவர்களுக்கு. என்னை பற்றி அவர்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. நான் சொல்வதை பற்றி அவர்கள் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்ததை செயலாக்க வேண்டும். பிகாஸ் the greatest aim of education is not knowledge.